இது இன்றைக்கி சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ராகி மாவில் ரவா தோசை, உள்ள உளுத்தம்பருப்பு, வெங்காயம், ரவாலாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ரொம்ப நல்லது. இது நார்மல் தோசை, நார்மல் ரவா தோசை. வீட்டில் ரவா தோசை போடுறதோட பியூட்டி என்னென்னா, நம்மளுக்கு தேவை பதம் சைஸ் போட்டுக்கலாம். இது பிளெயின், இது ராகி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டெக்ஸ்சர் பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அந்த முறுக்கலாகவும் இருக்கும், அந்த பதமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லையே சொன்ன பாருங்கள் ராகி தோசை எப்படி வந்திருக்குன்னு. நல்ல மிளகு போட்டிருக்காங்க, உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க, வெங்காயம், ரவா இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு மாவில் போட்டுருவாங்க. மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, மாவு கொஞ்சம் புளிச்சிச்சுன்னா நம்ம ரவா தோசையாக போட்டுடலாம். ஏன்னா தோசை புளிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். ஸோ ரவா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக ஹாலிடே அப்போது இந்த ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு போகிறேன் இனிமேல். ரெகுலர் ஃபுட் வீடியோஸ். We'll have a good time. Thank you.